அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய சேனலில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் எழுதக்கூடிய தேர்வாளர்கள் ஆல்மோஸ்ட் நம்ம நெருங்கிட்டோம். ஸோ அதனால் லாஸ்ட் மினிட்ஸ் ரிவிஷன் சொல்லி பேஸ் பண்ணி நம்ம வீடியோ சென்ட் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருந்து தான் பார்ட் ஏக்கான கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் கவர் ஆகும். அதனால தான் இயல் 8, 7, 6 ஏற்கனவே 9 இந்த 3 வீடியோக்களை சென்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கு 6வது இயல் பார்க்க போகிறோம். இயல் 6 முழுவதும் இந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டிங்க அப்படின்னா இயல் 6லேருந்து என்னென்ன கொஸ்டின் வருன்றதை நம்ம ஒரு தடவை ரிவிஷன் பண்ண மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? இது ஜஸ்ட்டு டிஸ்கஷன் கிளாஸ் மாதிரி தான். ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூ வியூவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதாவது இயல் 6ல் முக்கியமான பாடம் பன்முக கலைஞர். இந்த பாடப்பிரிவில் இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் முக்கியமான பாயிண்ட் எல்லாத்தையும் பார்த்துடலாம். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திருவாரூர் மாவட்டத்தில் எங்கெங்க திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளைன்ற ஒரு சிற்றூரில் தான் பிறந்திருக்கார். திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளைன்ற சிற்றூரில் பிறக்கிறாரு. ஆண்டு 1924 திங்கள் 3ஆம் நாள், அதாவது ஜூன் மாதம் 3ஆம் நாள் பிறக்கிறார். திருவாரூர் மாவட்டத்தில் திருக்குவளைன்ற சிற்றூரில் 1924ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் நாள் பிறக்கிறாரு. ஸோ இவங்களுடைய பெற்றோர் முத்துவேலர் அஞ்சுகம். இவங்களுக்கு மகனாக 3வது மகவாக பிறக்கிறார். ஓகேங்களா? ஸோ இது இப்போ தெளிவாக தெரிஞ்சிருச்சா? அம்மா பேர் என்னதுங்க? கலைஞருடைய அப்பா பேர் முத்துவேலர், அம்மா பேர் அஞ்சுகம். பிறந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் திருக்குவளைன்னு சிற்றூரில் 1924 ஜூன் மாதம் 3ஆம் நாள் 3வது குழந்தையாக இவங்களுக்கு பிறக்கிறாங்க. இது முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது அவருடைய பள்ளி படிப்பில் முக்கியமானது என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். மாணவ கலைஞர் 1921 சென்னை மாகாணத்திற்கு நீதி கட்சியின் சார்பில் முதலமைச்சராக இருந்த பனகல் அரசருடைய சாதனைகளை கூறும் நூல். இவர் ஒரு நூல் மூலயமா என்ன ஆகுறாருன்னா இன்ஸ்பிரேஷன் ஆகுறாரு. ஸோ அது என்ன நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பனகல் அரசருடைய சாதனைகள் கூறும் நூல். ஓகேங்களா? அடுத்தது 14 வயதிலேயே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாருங்கள் எல்லோரும் போருக்கு சென்றிடுவோம் என தொடங்கும் பாடலை முழங்கியபடி திணிப்பை எதிர்த்து போராடும் மாணவர்களை திரட்டி திருவாரூர் வீதியில் ஊர்வலம் நடத்துகிறார். எத்தனாவது வயதில்? 14 வயதில். அடுத்தது இவருக்கு இந்த பேச்சு கலைன்றது யார் மூலமா அவருக்கு இன்ஸ்பிரேஷன் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கருத்துக்கள், அதாவது பட்டுக்கோட்டை அழகிரி, அறிஞர் அண்ணா இவர்களுடைய பேச்சாற்றல் தான் அவரை கவர்ந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முக்கியமானது நாடக கலைஞர். அதற்கு முன்னாடி இவருடைய திறமை பாருங்கள். இளைய தலைமுறையே எழுவாய், செய்யப்படு பொருள் பயனிலையே விழுவாய், அறிவில் மூத்தோரை தொழுவாய், அரிய பயன்காண ஆழ உழுவாய் என்று தமக்கே உரிய நடையில் பேசுவது தான் கலைஞருடைய முத்தான பேச்சுக்கு ஒரு முத்திரை அப்படின்னு சொல்லி இந்த லைன் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நாடகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதிய பழனியப்பன் என்னும் முதல் நாடகம் தான் 1944ஆம் ஆண்டு அரங்கேற்றப்பட்டது. அப்போ கலைஞர் முதல்ல எழுதப்பட்ட நாடக நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழனி அப்பன். எந்த ஆண்டு? 1944. அதனை தொடர்ந்து அவர் எழுதியிருக்கார் பாருங்கள். சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ இதெல்லாம் அவர் எழுதின நாடக நூல். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. பழனியப்பன்ற முதல் நாடக நூலை 1944 எழுதி அரங்கேற்றம் பண்ணுறாரு. அதற்கு அடுத்து அவர் எழுதின நாடக நூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ. இது மட்டும் இல்லாமல் தூக்கு மேடைன்னு ஒரு நாடக நூல் எழுதுகிறாரு. இந்த நாடக நூலில் எம்ஆர் ராதா அவருடைய வேண்டுகோளுக்கு என்னங்க அதில் நடிக்கிறார். ஓகேங்களா? இப்போ தூக்கு மேடைன்ற நாடகத்தில் அவர் நடிக்கிறார்.
ஓகேங்களா. ஸோ இந்த நடித்ததுக்காக தான், இந்த நாடக நூலுக்காக தான் அவர் பாராட்டு விழாவில் அவர் கலைஞர்னு முதல்ல சிறப்பு பெயர் வழங்கப்பட்டது. அப்போ கலைஞர்ன்ற சிறப்பு பெயர் எப்போ வழங்கப்பட்டதுன்னா, தூக்குமேடைன்ற நாடகத்திற்காக பாராட்டு விழா நடத்தும் பொழுது அந்த பாராட்டு விழாவில் தான் அவருக்கு கலைஞர்ன்ற சிறப்பு பெயர் வழங்குறாங்க. இப்போ நாடகத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல எழுதுனது பழனியப்பன்ற நாடக நூல் 1944 அரங்கேற்றம் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாம்ராட் அசோகன், மணிமகுடம், வெள்ளிக்கிழமை, காகிதப்பூ, அதோடு சேர்த்து தூக்குமேடை. இந்த தூக்குமேடைன்ற நாடகத்தில் எம்.ஆர். ராதாவுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மாணவ தலைவராக கருணாநிதி நடிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த நாடகத்துடைய பாராட்டு விழாவில் தான் கலைஞர்ன்ற சிறப்பு பெயர் வழங்குறாங்க. ஸோ இது முக்கியமான பாயிண்ட்டு, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது திரைக்கதை. அதாவது திரைத்துறையில் அவர் என்னென்ன பண்ணியிருக்காருன்றதை கொடுத்துருக்காங்க. திரைத்துறையில் ஏ சாமி அவர் இயக்கக்கூடிய ஒரு படத்துக்கு என்ன எழுத சொல்கிறாங்க, முழு வசனத்தையும் எழுதுறது யாருன்னா கலைஞர் கருணாநிதி அவர்கள். அதில் நடிக்கக்கூடியவர் யாருன்னா ஹீரோ மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஸோ நடித்த படம், முதல் படம் அவர் எந்த படத்துக்கு வசனத்தை எழுதுகிறாருன்னா ராஜகுமாரி. புரியுதுங்களா? ராஜகுமாரி. ஸோ இந்த படம் வெளிவந்ததுக்கப்புறம் பட்டி தொட்டியெல்லாம் பெருசாக பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவர் எழுதுனதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்ஜிஆருடைய நடிப்பில் மருதநாட்டு இளவரசி, மந்திரகுமாரி, நாம், மலைக்கல்லன் முதலான படங்கள் எல்லாமே அவர் மூலயமா வெளிவருது. அடுத்தது சிவாஜிக்கு பொறுத்த வரைக்கும், சிவாஜிக்கு என்னது நம்ம எல்லாருக்குமே தெரியும், மனோகரா. சிவாஜி கணேசனுடைய நடிப்பில் உருவான திரும்பி பார், மனோகரா, ராஜா ராணி முதலிய திரைப்படங்களும். அடுத்தது அறிஞர் அண்ணாவுடைய ரங்கோன் ராதா கதைக்கு கலைஞருடைய வசங்கள்னு பேசி நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசன். ஸோ இது சிவாஜி கணேசனை பொறுத்த வரைக்கும். அடுத்து எம்ஜிஆர். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதுவும் முக்கியமான இதுதான், கலைஞருடைய கதை வசனம் பகுத்தறிவு பேசிய படங்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். அதாவது பகுத்தறிவு பேசிய படங்கள்னால் பராசக்தி, ராஜகுமாரி, மலைக்கல்லன். சமூக கருத்துக்கள் அப்படின்னா மருதநாட்டு இளவரசி, பணம், நாம், திரும்பிப்பார். பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னா மணமகள், ராஜாராணி, இருவர் உள்ளம், பாசப்பறவைகள். அரசியல் பேசிய படங்கள்னால் புதுமை பித்தன், குறவஞ்சி, அரசிலங்குமரி, வண்டிக்காரன் மகன். இலக்கியம் பேசிய படங்கள்னால் அபிமன்யு, பூம்புகார், உளியின் ஓசை. ஓகேங்களா? அடுத்தது பூம்புகார் வசனத்தில் அவர் எழுதின மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள், மனசாட்சி உறங்கும் போது மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்பி விடுகிறது. இது பூம்புகார் வசனம். அதே மாதிரி ராஜாராணி படத்தில் சாக்ரட்டிஸ் கதாபாத்திரம் பேசுவதாக வரும் ஒரு வசனம் பார்த்திங்கன்னா, நாற்றம் எடுத்த சமுதாயத்தில் நறுமணம் கமல்விக்க இதோ சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன், ஓடி வாருங்கள். அடுத்தது பொறுத்தது போதும் மனோகரா, பொங்கி எழு. ஸோ மனோகரா படத்தில் வசனம். இந்த வசனம் எல்லாம் ஃபேமஸான வரிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1947ஆம் ஆண்டு 23ஆம் வயதுலேருந்து திரைப்படங்களுக்கு எழுத தொடங்கிய கலைஞர் 2011 தொலைக்காட்சியில் எழுதுகிறார். எந்த தொடருக்காகனா ராமானுஜர். ஓகேங்களா? ஸோ ராமானுஜர்ன்றது தொடர். எப்போ எழுதுகிறாரு? 2011 டிவி தொலைக்காட்சிக்கு. அடுத்து இதழியல் பார்த்திங்க அப்படின்னா மாணவ நேசன் என்னும் கையெழுத்து ஏட்டை முதல்ல நடத்துகிறாரு. அதுக்கப்புறம் திராவிட நாடு இதழுக்கு முதல் கட்டுரை எழுதுகிறார். எதில் முதல் கட்டுரை எழுதுகிறாரு? திராவிட நாடு. ஓகேங்களா? அப்போ அவருக்கு வயது 18. அதுக்கப்புறம் அதே ஆண்டில் முரசொலி வெளியீட்டு கழகம் என்ற பெயரில் நிறுவனம் ஒன்று தொடங்குகிறார். அதுதான் முரசொலி அப்படின்னு இன்றளவும் பெயர் நடந்துட்டு வருது. ஸோ அப்போ கலைஞர் அவர்கள் 18 வயதுலேயே முரசொலி என்ற ஒரு ஏட்டை இதில் தொடங்கிட்டார். இது தொடங்கும் பொழுது தான் திராவிட நாடு இதழில் முதல் கட்டுரையை வெளியிடுறார். அப்போ எதில் கலைஞர் முதல் கட்டுரையை வெளியிடுறாருன்னா திராவிட நாடு. ஓகேங்களா? அடுத்தது புதினங்கள்லாம் எழுதியிருக்காரு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோமாபுரி பாண்டியன், பொன்னர் சங்கர், தென்பாண்டி சிங்கம், ஒரே ரத்தம், இது எல்லாமே புதினம் அவர் எழுதுனது. அடுத்தது
கலைஞருடைய தொல்காப்பிய பூங்கா. கலைஞருடைய தொல்காப்பிய பூங்கா பெயருக்கு பொருத்தமாக 142 தொல்காப்பிய நூல்களை வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு மட்டும் எடுத்துக்கொண்டு 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியிருக்காரு. அதாவது தொல்காப்பிய பூங்கான்ற பெயருக்கு பொருத்தமாக 142 தொல்காப்பிய 100 பாக்களை மட்டும் எடுத்து அதில் 100 தலைப்புகளில் 100 மலர்களாக உரையினை எழுதியுள்ளார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் முக்கியமானது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒவ்வொரு அரசு நிகழ்ச்சிகளிலும் வந்து பார்த்திங்கன்னா மனோன்மணியும் சுந்தரனார் வந்து பாடிய நீராறும் கடல் கொடுத்த பாடலை வந்து என்ன பண்ண தொடக்க பாடலாக அமைச்சு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கலைஞர். அடுத்து ரொம்ப முக்கியமானது 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாட்டை நடத்தினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய கலைஞர். ஓகேங்களா? ஸோ இதில் தான் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் தமிழரின் முதன்மை விழுமியத்தை பொறிக்க செய்தார். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளுவர் மீது அதிக பற்று கொண்டதுனால கன்னியாகுமரியில் வந்து என்ன பண்ணுறாரு 1330 குறட்பாக்கள் செதுக்கப்பட்ட திருவள்ளுவர் சிலையை வந்து அங்கே வந்து உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா 102வது பிறந்த நாளை முன்னிட்டு 2010 செப்டம்பர் 15 நாளில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை திறந்து வைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவர் எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி பாயிண்ட்டு 2018ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 7ஆம் நாள் 94ஆம் வயதில் தமிழர் நெஞ்சில் என்றும் நிலைத்து நிற்கும் காவியமானார். அப்போ 2018 ஜூலை 7 அவர் வந்து 94ஆம் வயதில் இறக்குறார், மறைக்கிறார். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கலைஞரை பற்றி. அடுத்தது பூத்தொடுத்தல். என்னதுங்க? பூத்தொடுத்தல். பூத்தொடுத்தல் யார் எழுதுறா? உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரின்றவங்க மதுரை மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க. தற்போது தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் வாழ்ந்து வராங்க. இவர் நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை முதலிய கவிதை தொகுதிகளை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா உமா மகேஸ்வரி நட்சத்திரங்களின் நடுவே, வெறும் பொழுது, கற்பாவை முதலிய கவிதை தொகுதிகளை படைச்சிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் குமரகுருபரர். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லும் பொருளும் பண்டினா வயிறு, பண்டினா வயிறு. அடுத்தது அசுமுனா என்னன்னு பார்த்தோம், விசுமுனா வானம், அசுமுனா நிலம் பார்த்தோம். ஸோ இங்கே வந்து அசும்பிய அப்படின்னா ஒளி வீசுகிற, முச்சி அப்படின்னா தலை உச்சி கொண்டை. அடுத்து இலக்கண குறிப்பு. இலக்கண குறிப்பில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். வெளிப்படையாக வந்திருக்கு எண்ணுமை. எப்போவுமே கா அப்படின்னு முடியுது அப்படின்னா அது வியங்கோல் வினைமுற்று. வாழ்க, வெல்க, வளர்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கா வந்து முடிஞ்சதுன்னா அதுதான் வியங்கோல் வினைமுற்று, மறந்துடாதீங்க. அடுத்து பகுபத உறுப்பிலக்கணம். பதிந்து, பதி கூட்டல் இந்து வந்து எப்போவுமே என்ன தான் இருக்கும்? இத்து. அப்போ இந்து வந்து விகாரம், இத்து இந்தானது விகாரம். அடுத்து தூவை பிரித்தா இத்து கூட்டல் ஊ. அப்போ பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி. ஓகேங்களா? அடுத்தது இதுவும் 1 மார்க்கில் கேட்பாங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஈஸியானது தான். சிலம்பு கிண்கிணி எங்கே அணிவாங்க? காலில் அணியிறது. அரைநான்னா இடையில் அணியிறது, அரைநான் கயிறுன்னு அமைச்சு. சுட்டி அப்படின்னா நெத்தி சுட்டி, நெற்றியில் அணியிறது. குண்டலம்னா காது, குண்டலமும் குலைக்காதும், காதில் அணிவது. சூழி தலையில் அணிவது. ஓகேங்களா? ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிள்ளைத்தமிழ் பற்றி எழுதுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் தான். ஸோ குமரகுருபரர் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ன்றத செங்கிரை பருவத்தில் 8ஆம் பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. இது வந்து 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. எது? முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்ன்றது 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று. இதில் வந்து தலைவரையோ இறைவன் இல்லை அரசரை வந்து பாட்டுடை தலைவராக உருவாக்கி மொத்தம் வந்து 10 பருவங்களாக பிரித்து அது ஒவ்வொரு பருவத்திற்கும் 10 பாடல்னு மொத்தம் 100 பாடல்களை கொண்டிருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பிள்ளைத்தமிழ் வந்து ஆண்பார் பிள்ளைத்தமிழ், பெண்பார் பிள்ளைத்தமிழ்னு 2 வகைப்படும்.
குமரகுருபரருடைய காலம் 17ஆம் நூற்றாண்டு. இவர் தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி ஆகிய மொழிகளில் புலமை மிக்கவர். இவர் எழுதின நூல்கள் பார்த்திங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. ஸோ முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் அவரை பற்றி, குமரகுருபரர் பற்றி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஏற்கனவே டெட்லையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது முக்கியமாக நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இயலே முக்கியமானதாக தான் எனக்கு தெரியுது. ஓகேங்களா? ஸோ அவர் எழுதின நூல் பார்த்திங்கன்னா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. ஸோ இது ரொம்ப முக்கியம். பருவங்கள் பார்த்திங்க அப்படின்னா செங்கிரை, தாள், சப்பானி, வருகை, முத்தம், அம்புலி. ஸோ இது எல்லாமே காமனாக இருக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 பருவங்களும் ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் காமனாக இருக்கும். அடுத்து கடைசி 3 பருவம் பார்த்திங்கன்னா பெண்கள். ஆண்களுக்கு சிற்றில், சிறுபறை, சிறுதேர். பெண்களுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல். பெண்களுக்கு கலங்கு, அம்மானை, ஊசல். ஆண்களுக்கு சிற்றில், சிறுபறை, சிறுதேர். அடுத்தது பார்த்திங்கன்னா கம்பராமாயணம். கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் எழுதுனது யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர். ஓகேங்களா? ஸோ கம்பர் பற்றி சொல்லணுன்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும். இந்த முதுமொழிகளுக்கு உரியவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். ஸோ இவர் வந்து சோழ நாட்டை சார்ந்தவர். சோழ நாட்டில் திருவலந்தூரை வந்து சார்ந்தவர். ஓகேங்களா? ஸோ அடுத்தது இவர் யாரால் ஆதரிக்கப்படுறாருன்னு பார்த்தீங்கன்னா திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்படுறாரு. விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். இந்த புகழ் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பர் தான். அடுத்து சரஸ்வதி அந்தாதி, சடகோபுர அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70 முதலிய நூல்களை இயற்றியிருக்காரு. ஸோ இப்போ கம்பரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் வீட்டு கட்டுத்தெரியும் கவி பாடும், விருத்தம் என்னும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன். அடுத்து இவர் எங்கே பிறக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோழ நாட்டில் திருவலந்தூரில் பிறக்கிறாரு. இவரை ஆதரித்த வள்ளல் பார்த்திங்கன்னா திருவெண்ணெய்நல்லூர் சடையப்ப வள்ளல். இவர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. ஓகேங்களா? அடுத்தது கம்பர் வந்து ராமனுடைய வரலாற்றை தமிழில் வந்து ராமாவதாரம் என பெயரிட்டிருக்காரு. இது கம்பராமாயணம் என வழங்கப்படுகிறது. கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் 6 காண்டங்களை உடையது. பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு மொத்தம் 6 காண்டங்களை உடையது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கம்பராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாய்ச்சல் அப்படின்னு வந்து துணைப்பாடம் கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனதுன்னு பார்த்தீங்கன்னா கந்தசாமி. ஸோ கந்தசாமி அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா தக்கையின் மீது 4 கண்கள், தக்கையின் மீது 4 கண்கள் இந்த சிறுகதை தொகுப்பில் தான் பாய்ச்சல் என்னும் கதை வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ அந்த பாய்ச்சல்ன்ற பகுதியை தான் நம்முடைய பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இவர் எழுதிய சாயாவனம் புதினத்தால் எழுத்துலகில் புகழ் பெற்றார். அடுத்து வந்து விசாரணை கமிஷன் என்னும் புதினத்திற்கு சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருக்காரு. அதாவது 2 புதினம் வந்து இவருக்கு புகழ்பெற்ற புதினம். ஒன்று வந்து சாயாவனம். சாயாவனம் அப்படின்றது அந்த புதினத்தினால இவர் புகழ் பெறுறாரு. விசாரணை கமிஷன் இதனால் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருதை வாங்குறார். ஓகேங்களா? அடுத்தது தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய புதினங்களும் இவர் எழுதியிருக்கார். அவ்வளோதாங்க. தொலைந்து போனவர்கள், சூரிய வம்சம், சாந்தகுமாரி முதலிய புதினங்கள் எழுதியிருக்காரு. அடுத்து ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய பெயர் வந்து ஏற்கனவே தொண்டி அப்படின்னு வழங்கிட்டு இருந்தாங்க. அடுத்தது வந்து இலக்கணம். இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் அகத்திணை, ஐவகை திணைகள் நிலங்கள் இருக்குது. என்னென்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்தது திணையும் பெரும்பொழுதும். ஸோ இதெல்லாம் நீங்கள் நல்லா மக்கப் பண்ணிக்கோங்க.
குறிஞ்சினா குளிர்காலம் முன்பனிக்காலம் யாமம், முல்லைனா கார்காலம் மாலை, மருதம்னா ஆறு பெரும்பொழுது வைகறை, நெய்தல்னா ஆறு பெரும்பொழுது ஏற்பாடு, பாலைனா இளவேனில் முதுவேனில் பின்பனி, சிறுபொழுது வந்து இதற்கு நண்பகல். ஸோ இந்த பாடப்பகுதியை பற்றி தெளிவான ஒரு வீடியோ வந்து ஏற்கனவே சென்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக பாருங்கள். இதனுடைய ஷார்ட்கட்டாக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதற்கான லிங்க்கையும் நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோவுடைய கடைசியில் அந்த வீடியோவை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கார்காலம் குளிர்காலம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் சித்திரை வைகாசி வரிசையாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இது ஃபஸ்ட்டாக வச்சுக்கோங்க. இளவேநீர் முதுவேநீர், கார்காலம் குளிர்காலம் முன்பனி பின்பனி. ஸோ ஏன்னா நமக்கு சித்திரை வைகாசி ஆனி ஆடி இது வரிசையாக தெரியும் போது இதை நீங்கள் வரிசையாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அட்டவணை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைன்னா அதை நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நவ் தேங்க்யூ டு ஆல்.